अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் அந்த சுவாமி தேசிகன் பழமொழியாக இருக்கக்கூடிய தையந்தங்கள்லாம், அதுக்கு வியாக்கியானமான இதிகாச புராணங்கள்லாம், ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள்லாம், மன்வாதி ஸ்மிருதிகள்லாம் ஒரே மாதிரியாக சொல்லக்கூடியதான அந்த பழமொழியுள் பாரொன்றச் சொன்ன அப்படின்னு சொல்லி, இதை எப்படி அவர் சொன்னார்? இவ்வளவும் அவர் எல்லாத்தையும் அறிஞ்சு சொல்லிட்டாரா? ஆச்சாரியால் நிறைய பகு கிரந்தங்களை பற்றி சேவிச்சிருக்கா, பண்ணியிருக்கா. வியாசாதிகள்லாம் ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரித்த புனப்புனஹா இதமேகம் சுனிஷ்பன்னன் தியோ நாராயண சதா அப்படின்னு ஆரோக்கிய சர்வசாஸ்திராணின்லாம் சொல்லியிருக்கா. அதை போல முடியும். இருந்தாலும் அவளை காட்டிலும், அதாவது ரிஷிகள்லாம் என்ன பண்ணிருக்கா, மந்திர திரஷ்டாவாக இருந்து ஸ்மிருதிகள்லாம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி முடியுமா இருந்தால் கூட தபோபலத்தினால இந்த இடத்துல இவர் எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால், வெள்ளை பரிமுகர் தேசிகராய், வெள்ளை பரிமுகனான அயக்கிரியவன் இருக்காரே, அவர் நேரடியாக இப்படி அந்த பரிமுக அவதாரம் ஹயவதன் நாவே அவதரித்து அப்படியே நேர இவருக்கு உபதேசம் பண்ணாமல் ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமாகி உபதேசம் பண்ணிருக்கார். அது வேற, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் ஆச்சாரிய மூலமாக கிரகிக்கணுமோ இல்லை. அதனால் தேசிகர் வெள்ளை பரிமுகர் தேசிகராய் ஆச்சாரியனாக, அதாவது கிடாம்பி அப்புள்ளாராக வாதி அம்சாம்புவாகராக என்ன பண்ணார்? வெள்ளை பரிமுகர் தேசிகராய், தேசிகர் அப்படின்ற விரகால் அடியோம் உள்ளத்தெழுதியது. அந்த ஆச்சாரியன் சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயிந்தனும் அப்படின்னு சொல்கிறமே, அது சாஸ்திரத்தில் வெறுமை சொல்கிறது மாத்திரம் அன்றைக்கே இவருக்கு அது பிரத்யக்ஷமாக நமக்கெல்லாம் தெரியும்படி இவர் சரித்திரம் இருந்தது. ஹயக்ரீவ மந்திரத்தினால இவர் தியானம் பண்ண, உபாசனம் பண்ண, ஹயக்ரீவன் இவருக்கு பிரத்யக்ஷமானார். அந்த ஹயக்ரீவன் சாட்சாத்து, அதாவது பிரத்யக்ஷமானதுக்கு முன்னையே, பிரத்யக்ஷமானது பின்னாளில் சாட்சாத்து ஆச்சாரிய முகேன சாக்ஷான் நாராயணோ தேவா கிருத்வாமர்த்திமையும் தன்னு இருக்கே. அதனால் அதுபோல வாதியம் சாம்புவாகராக இருக்கக்கூடிய கிடாம்பி அப்புள்ளார் இருக்காரே மாத்துலர், அவரா ஆச்சாரிய தேசிகராய் விரகால், அந்த அவர் தேசிகராய் உபதேசம் அப்படின்ற ஆச்சாரிய உபதேசம் அப்படின்ற ஒரு வியாஜத்தினாலே அடியோம் உள்ளத்தெழுதியது ஓலையிலிட்டனம். நாமெல்லாம் என்ன சொல்கிறோம்? பொதுவாக சாஸ்திரம் நமக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, ஆச்சாரியன் ஆச்சாரியனுடைய தனுவில் எம்பெருமான் சரீரத்தில் எம்பெருமான் புகுந்திருந்து ஞானக்கை தரான் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். ஆனால் அவருக்கு பிரத்யக்ஷமாகவே ஹயக்ரீவன் கிடாம்பியா புள்ளாரா அவதரித்து அவர் உபதேசம்ன்ற வியாஜத்தினால இவருடைய உள்ளத்தில் எழுதி வச்சிருக்காரு எல்லாத்தையும். அதை இவர் என்ன பண்ணார்? ஓலையிலிட்டனம், ஓலையை எடுத்து இவர் கிரந்த ரூபேன எல்லாத்தையும் எழுதியிருக்கார் சுவாமி தேசிகன். அப்படி சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் சாட்சிய விஷயத்தினுடைய ஏற்றம் என்ன? சாட்சாத்து
சுத்த வெள்ளை பரிமுகராக இருக்கக்கூடிய ஸ்வதசித்தம் சுத்த ஸ்பட்டிகமணி பூபிருத் பிரதிபட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதானே வெள்ளை வெளையில் நிர்மலமான ஸ்பட்டிகத்தை போன்ற சர்வ வித்தைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பரிமுகர் ஆச்சாரிய ரூபேண அவதரித்து அந்த உபதேசம்ன்ற வியாஜத்தினாலே இவர் உள்ளத்தில் எல்லாத்தையும் எழுதினான். அதை இப்போ என்ன பண்ணுறார், நமக்காக ஓலையிலிட்டனம். அதான் பூர்வத்தில் என்ன சொன்னார், மாலை பெற வழி காட்டிய தேசிகர் வாசகமே. அதான் தேசிகர் என்ன உபதேசம் பண்ணாரோ அதை ஓலை புறத்தில் எழுதுகின்றோம்னு சொன்னார். அதே தான் அந்த தேசிகர் வாசகத்தினுடைய ஏற்றத்தை இங்கே சொல்கிறேன். வெள்ளை பரிமுகரே அந்த தேசிகராக வந்து என்னுடைய உள்ளத்தில் எழுதினார், அதை நான் ஓலையில் இட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல என்ன சொன்னார், மாலை பெற வழி காட்டிய தேசிகர் வாசகம்னர். அந்த தேசிகர் வாசகம்ன்றது சாட்சாத் அயக்ரீவனே அப்படி வந்து இது பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல அதனுடைய ஸ்வரூபத்தை சொன்னார். அந்த தேசிகர் வாசகம் எப்படிப்பட்டதாக இருக்குது, வேலை புறமுகங்காண்பது போல் வேத நன்னரிசேர் நூலை புறமுகங்காண்டலின் நுண்ணறிவின் நீர் மாலை பெற வழி காட்டிய தேசிகர் வாசகமே ஓலை புறத்தில் எழுதுகின்றோம் உள்ளெழுதுமினே. வேலைனா சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய புறமகங்காண்பதில் வெளியிலையும் உள்ளையும் காண்பது போல காண்பதற்கு என்ன சமுத்திரத்தில் மேலே பார்க்குறோம், அது உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அதையும் ஆராய்ஞ்சி பார்க்குறோம். அது காண்பது போல் வேலை புறம் அகம் காண்பது போல் முழுசையும் காண்பது போல வேத நன்னரிசேர் நூலை வேதத்தினுடைய சிறந்த மார்க்கங்களை வேதத்தினுடைய வேதாந்தங்களுடைய வேத நல்நெறிசேர் நூலை அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்குதே, வேதத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியதானே சாஸ்திரங்கள்லாம் இருக்கே, மன்வாதி ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரம், இதிகாச புராணம், நியாயம், மீமாம்சம், இந்த நூல்கள்லாம் இருக்குதே, வேத நன்னரிசேர் நூலை புறமுகங்காண்டலின். அந்த சமுத்திரத்தை வெளியிலையும் புறத்தையும் நம்மால் அறிய முடியுமா, எவ்வளோ அது விஸ்தாரமாக இருக்குது. அதனால் வெளியிலையும் அறிய முடியாது, அதனுடைய உள்ளேயும் அது ஆழமாக கம்பீரமாக இருக்குது, விஸ்தாரமாக இருக்குது. அதனால் உள்ளேயும் அதுக்கு எப்படி சக்தி இல்லையோ அதே போல தான் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நல்மார்க்கங்களை போதிக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, அதனுடைய புறத்தையும் அகத்தையும் காண்பதற்கு நமக்கெல்லாம் நுண்ணறிவு இல்லை, அதாவது சூக்ஷ்மமான புத்தி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. நுண்ணறிவின் நீர். ஆனால் இப்போ என்ன வேணும், கடலில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், கடலை மொத்தம் தெரிஞ்சிக்க முடியுறதா, இல்லை. இப்போ இவன் வந்து வேறு ஒரு தேசத்துக்கு போகணும், அப்போ கடலில் அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு எந்த மார்க்கமாக போகணுன்னு மேல் பக்கத்தை தெரிஞ்சுக்கிறான். அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிச்சே அடியில் ஏதாவது கப்பல்லாம் தடுக்கப்படாத இருக்கக்கூடிய நல் மார்க்கமாக, மலைகளோ திமிங்கலமோ அதெல்லாம் இல்லாத மார்க்கமாக அந்த மார்க்கத்தை உள் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறான். அவ்வளோதான். இவன் அக்கறைக்கு போகிறதுக்கு உண்டான இன்னொரு தேசத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா வேலை புறமுகம் காண்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்காக இன்னொரு தேசத்துக்கு போக வேண்டியவன்றும் அது தெரியலேன்னு இருக்க முடியுமா, இருக்க முடியாது. அதுக்காக அவன் என்ன பண்ணணும், அந்த எந்த மார்க்கத்தில் போனால் அனபாயமாக அபாயம் இல்லாமல் நிரபாயமாக போய் சேர முடியுமோ அந்த ஊருக்கு அதை தெரிஞ்சுக்கிறான். அதே போல் வேத நன்னெறிசேர் நூலில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் நம்மால் தெரிஞ்சுக்க முடியாது.
தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்போ நாம் வந்து அதனால் பயன் பெறாது இந்த சம்சார சாகத்திலே அல்லாண்டின்னு இருக்கலாமா? அல்லாடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும்? மாலை பெற வழி காட்டிய தேசிகர் வாசகமே தேசிகாதேக்ஷகாங்ஷி அப்படின்னு அவள் நமக்கு ஆதேசம் பண்ணுறா, நன்மார்க்கத்தை காண்பிக்கிறா. நமக்கு எப்படி இந்த சம்சார சாகரத்திலேருந்து அக்கறைக்கு போகணும் அப்படின்ற விஷயத்தை நமக்கு காமிக்கிறா, எல்லாருக்கும் காமிக்கிறா. எல்லாருக்கும் அவ்வளோதான் தெரியணும். முக்கியமாக அது அந்த சமுத்திரம் போல் இருக்கிற வேதத்தினுடைய நன்னெறியெல்லாம் என்னது மொத்தம் தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாம் அதுலேருந்து உபாயத்தை அனுஷ்டிக்க முடியாது. கடல் மொத்தத்தையும் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அவன் அந்த கரைக்கு போகல. இவன் போகிற கப்பல் வந்து தடப்படாமல் எப்படி அந்த ஊருக்கு சரியாக போகுமோ அந்த வழியை தெரிஞ்சுக்கிறான். அதை போல் வேத நன்னெறி சேர் நூல்களில் சாஸ்திரங்களில் இருக்கக்கூடியதான மாலை பெற வழி காட்டிய மாலை நாமம் அந்த நம்ம மேலே வியாமோகம் வச்சுட்டுருக்க எம்பெருமான் இருக்கானே, ஏன் அவனுக்கு மால் அப்படின்னு பேருன்னா, நாமெல்லாம் இந்த சம்சார கடல்லேருந்து தாண்டி அவன் திருவடி அடையணும்னு எப்போ அவன் வியாமோகம் கொண்டிருக்கான். அந்த வியாமோகம் கொண்டிருக்கிறதுனால்தான் அவன் சிருஷ்டிக்கிறான். அப்படி நம்ம அழியாத காப்பாற்றி ஒவ்வொரு பக்கமாக நாம் எப்படி போகிறோமோ அப்படியே போக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இடத்துல நமக்கு பக்தி வரும்படி பண்ணுறான். அவன் திருவடியை அடையும்படி பண்ணுறான். அப்படிலாம் பண்ணி கடைசியில் நம்ம மேலே கொண்டு அப்படி அவன் வந்து பிரீத்தி நம்ம இடத்துல வச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மாலை அவனை பெறது தான் நமக்கு இந்த சம்சாரத்துலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான இது. அதை மாத்திரம் தேசிகாள் காட்டியிருக்கா. சுவாமி தேசிகனுக்கு எல்லாம் காட்டியிருக்கா. நமக்கு அவர் என்ன சொல்கிறாரு? மாலை பெற வழி காட்டிய தேசிகர் வாசகமே, இந்த ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓலைப்புறத்தில் எழுதுகின்றோம். ஓலைப்புறத்தில் நான் எழுதுகிறேன். அதுக்காக தேசிகன் மற்ற கிரந்தங்கள் பண்ணலன்னா பண்ணியிருக்கேன். இது சாமானியாளை பார்த்து சொல்கிறது. ஓலைப்புறத்தில் எழுதுகின்றோம் உள் எழுதுமினே. நீங்கள் அதை என்ன பண்ணணும்? உங்கள் உள்ளே எழுதணும். ஏதோ மேம்போக்க அதை வாசிட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. உள்ளுக்குள்ளே எழுதணும்னா அது ஸ்திரமாக இருக்கணும்னு அர்த்தம். அந்த மாலை பெற வழி காட்டிய தேசிகர் வாசகம் நான் ஓலையில் எழுதியிருக்கிறத நீங்கள் உள் வாங்கிண்டு அதை அதன்படி எப்போவுமே, அதாவது அந்த சரணாகதி பண்ணிட்டா மாத்திரம் போராது. உள்ளெழுதுமினே அப்படின்னா சரணாகதி பண்ணுறதுக்கும் அதை உள்ளெழுதணும். அதை உள்ளே எழுதி நிரந்தரமாக அந்த எழுத்து இருந்ததுன்னா உத்தர காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? பார் ஒன்றை சொன்ன, அதாவது இந்த பார் இது சம்சாரமாகிற பூலோகம், அது நிரந்தரமாக நிரதிசயமாக இருக்கக்கூடிய வைகுண்ட லோகம் அப்படின்னு இல்லை. அந்த அனுபவத்தை நாம் இங்கேருந்து பெற முடியாதுன்ற இல்லாத இங்கேயே நாம் அந்த அனுகிரகத்தை பெறும்படியாக ஆகும். அதுக்கு தான் உள் எழுதுமினே அப்படின்னு சொன்னார். அதுக்கு சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவனை அப்புள்ளாரா அவதரித்து அவருடைய உபதேசம்ன்ற வியாஜத்தினால தேசிகன் இது பண்ணார். அதை வந்து வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்தெழுதியது ஓலையிலிட்டனம். அதை எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஓலையிலிட்டனம் அப்படின்னு சொன்னார். அதனால் சுவாமி தேசிகன் சொன்னது பாரொன்ற சொன்ன பழமொழி. அந்த பழமொழியும் அப்படி இப்படி சாமான்யமாக சொல்லலை. ஹயக்ரீவருடைய அவதாரத்தினா ஹயக்ரீவன் ஆச்சாரிய அவதாரம் கொண்டு இவருக்கு உபதேசன்ற ஒரு வியாஜத்தினால பண்ணினத்தை அப்படியே நமக்கு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட தேசிகனுடைய சீசூக்தியை சொன்ன பழமொழி. அதனால் தேசிகன் அப்படி பழமொழியாக ஒரே மாதிரி ஏககண்டமாக சொன்ன, ஐக்ககண்டியமாக சொன்ன சாஸ்திரங்களை நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக சாய்க்கிறார். அதில் ஓரொன்று தானே அமையாதோ. அவருக்கு ஐயோ தேசிகன் வந்து ஏகமாக சொல்லியிருக்காரு, அது மொத்தமான இல்லை, எதானா ஒன்று போரும் நமக்கு. ஓரொன்று ஒப்பற்றதான ஒன்று, எதுவும் ஒன்று போரும். அந்த ஒன்று ஒவ்வொன்றும் ஒப்பற்றதாக இருக்குது. ஓரொன்று தானே, ஒன்று தானே அமையாதோ, ஓரொன்று தானே அமையாதோ. அதனால் அந்த ஒப்பற்றதாக இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு சீசூக்தி அவருடைய நமக்கு அதுவே போரும். அமையாதோ அப்படின்னா நீ நன்னா படிக்கிற மாட்டியா? படிப்பேன், அவ்வளோதான்.
நல்ல பையன் இல்லையா, நல்ல பையன் அப்படின்னு அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதிவன்ஷடகோபாதி நிதிவர்யான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.